எந்தன் கண்மணியே அன்பே எந்தன் முக்கனியே தெய்வம் தந்த பொக்கிஷமே தானே. செந்தில் வடி வேலவரே சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினை ஓட இங்கு தஞ்சமுகன் தங்க வெள்ளி குஞ்சரங்கள் பாட ஆறுமுக வேலவரே சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினை ஓட இங்கு தஞ்சமுகன் தங்க வெள்ளி குஞ்சரங்கள் பாட பழனிமலை ஆண்டவரே சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினை ஓட இங்கு தஞ்சமுகன் தங்க வெள்ளி குஞ்சரங்கள் பாட திருச்செந்தூர் ஆண்டவரே சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினை ஓட இங்கு தஞ்சமுகன் தங்க வெள்ளி குஞ்சரங்கள் பாட அம்மா அங்க சீட் இருக்கு. நீ போய் உட்காருமா. நான் வரேன். கொஞ்சம் கையை பிடிமா. இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம். உங்களை விட வெயிட்டா இருக்கும் போல இருக்கு. அவ்வளவு வெயிட் ஒண்ணும் இல்ல, என்னோட 6 கிலோ கம்மியா தான் இருக்கு. டீ காபி டீ காபி. திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தொணான்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த தெய்வத்துக்கு சார்பா நான் தான் வந்திருக்கேன். மதுரையில கண் ஆபரேஷன், அதனால கூட துணைக்கு வாங்கன்னு கூட்டிட்டு வந்தீங்க. இவ்வளவு வெயிட் தூக்கி வச்சு என்ன அல்லோலப்படுத்திட்டியா? ஆபரேஷன் பண்றதுக்கு நீங்க ஒண்ணே டாக்டர் இல்லல. அட கிண்டல் பண்ணாதம்மா. மனசு ஒத்து போய் உங்க அப்பா அம்மா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு அவசர ஆத்திரத்துக்கு சொந்தக்காரங்க யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அப்பாவுடைய ஃப்ரெண்ட் நான் எதுக்கு இருக்கேன்? நான் நல்லா பாத்துக்குவேன். தம்பி ஒரு டீ குடுப்பா. லட்சுமி உனக்கு டீ வேண்டாம். ஏம்பா உனக்கு? எனக்கு ஒரு டீ வேணும்னா. இன்னொரு டீ குடுப்பா. தரேன் சார். டீ காபி டீ காபி. டீ காபி டீ காபி. இந்தாம்மா காசு நீ கொடுத்துருமா. டீ சார். இங்க கொடுங்க. அண்ணே டீ சாப்பிடுங்க. காசு எடுத்துக்கோங்க. டீ காபி டீ காபி. டீ காபி டீ காபி. டீ காபி டீ காபி. அம்மா அந்த பாட்டி கண்ணுல இருந்து கண்ணடை கட்டிட்டோம்னா அவங்களால பார்க்க முடியுமா? சு பேசாம இருடே. உங்க அப்பா காதுல விழப்போது. அப்பாவையும் சேர்த்துதான் சொல்றேன். அம்மா மல்லிமா வாங்கிக்கிறீங்களா? வேண்டாம். அட அம்பியா சௌக்கியமா அம்பி? இந்தா இந்த பூவை மாலதிகிட்ட கொடுத்துரு. மாமி குட்டேன்னு சொல்லணும். என்ன? கதம்பம் 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 முல்ல 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 முல்ல. மல்லி 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 மல்லி. ஹே சங்கிலி எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். போலீஸ் பிடிக்காதா? அவங்கள போலீஸ் பிடிக்க மாட்டாங்க. போலீஸே அவங்கள பார்த்தா பயப்படும். இவங்க காசிமேடு குரூப். இங்க உட்கார்ந்து இருந்தானே அவன் தான் இந்த கூட்டத்துக்கே தலைவன். பேரு காசிமேடு அம்பி. அந்த சங்கிலியை பிடிச்சு இழுத்தானே அவன் பேரு சலீம். அந்த சடமுடி விட்டுருக்கானே அவன் பேரு கொக்க. யார் அவங்கெல்லாம்? பரம்பரைய கொலையும் கொள்ளையும் பண்றவங்க. இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காசிமேட்ல குடியிருக்கிறாங்க.
பணத்துக்காக எதை வேணாலும் செய்வாங்க. பரம்பரையா அவங்களுக்கு இதுதான் தொழில். கையெடுக்கணும் கால் எடுக்கணும்னா காசோட இவங்க கிட்ட போனா போதும். கொலைய கூட சர்வ சாதாரணமா செய்வாங்க. போலீஸ்காரங்க இவங்க இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. ஏதாவது கொலை பண்ணணும்னா அந்த 3 பேரும் ஒன்னாதான் போவாங்க. அதுல ஒருத்தர் செத்து போனா அந்த ஸ்தானத்துக்கு அடுத்தவன் வருவான். இப்போ கொலை பண்றதா இருந்தா இவங்க 3 பேரும் தான் பண்ணுவாங்க. எப்பவுமே இந்த காசிமேட்ல ட்ரெயின் நிக்காது. இவங்க யாராவது இறங்கணும்னா சங்கிலி இழுத்து நிறுத்திடுவாங்க. இப்படியே செஞ்சு இது ஒரு ஸ்டேஷன் இல்லாத ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட என் மச்சான் போன்ல பேசினான். மாமா நீங்க போய் பொண்ணை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் அடுத்த பிளைட்லயே இந்தியாவுக்கு வந்து இறங்கிடுறேன். பொறுப்பை என்கிட்ட விட்டதுனால நான் டென்ஷன் ஆயிட்டேன். அதுக்கு எதுக்கு நீங்க இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? நான் பழைய 42 மாடல், அவன் என்னடானா 81 மாடல். ஜெனரேஷன் கேப் ஒண்ணு இருக்குல்ல. ஆனாலும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவோம். அந்த தைரியத்துல தான் நான் வந்திருக்கேன். அதான் பொண்ணு. அப்படியா? இதுதான் ரவி அங்கிள். இவங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. என்ன கேட்கணுமோ கேட்டுக்கங்க. என்னப்பா சொல்ற? அம்மா இன்னைக்கு என்ன சமையல்? அது என்ன சமைச்சேன்னா கொஞ்சம் மட்டன் ஃப்ரை பண்ணேன், மீனை வறுத்து வச்சிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காய் குழம்பு, அவ்வளவுதான். இவ்வளவு நீயே சமைச்சியா? நானும் அம்மாவும் செஞ்சோம். என் பொண்ணு அருமையா சமைப்பா. இன்னைக்கெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நல்லா வரைவும் தெரியும். கெட்டிக்கார பொண்ணு இவ. பரவாயில்லையே. டிராயிங் மாஸ்டர் ஆக போறியா? இல்ல. இப்ப என்னமா படிச்சிட்டு இருக்க? படிப்பு விஷயத்துல மட்டும் அத பத்தி பேசவே கூடாது. 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வருவான்னு இவரை எதிர்பார்த்தாரு. 70% குறையாதுன்னு நான் எதிர்பார்த்தேன். நெப்போலியன் ஃபுல் பாட்டில் பெட். என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு நீயே சொல்லமா? வெக்கப்படாதமா? சொல்லுமா. பரவாயில்ல சொல்லுமா. ஃபெயில் ஆயிட்டேன். அடடா. அவங்க யாரு? வேணுமாமா சொன்னார்ல அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. ஓ, நம்ம சுரேஷ் 26 வயசு 5 அடி 4 அங்குலம். ஆமா அவங்கதான். எந்த தைரியத்துல மட்டன் ஃப்ரை மீன் எல்லாம் சமைக்க தெரியும்னு சொல்ற? நானா இருந்தா எனக்கு சுமாராதான் சமைக்க தெரியும்னு உண்மையை சொல்லியிருப்பேன். ஐயோ ராதாக்கா, அவங்க என்ன சமைச்சேன்னு கேட்டாங்க. நானும் அவங்களுக்காக அது இதுன்னு சும்மா பில்டப் பண்ணி விட்டேன். அது புரியல. அவங்க எதிர்க்க நம்ம ரேஞ்ச் விட்டு கொடுக்க முடியுமா? ஒரு நிமிஷம் இங்க வாமா. சீக்கிரம் வாமா. அப்ப சரி நான் கிளம்பட்டுமா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் சுரேஷ் குடும்பத்தோட இங்க பொண்ணு பார்க்க வருவேன். லட்சுமி சாப்பாடெல்லாம் பிரமாதமா இருக்கணும். கல்யாண பேச்சு ஆரம்பிச்சா நாள் போறதே தெரியாது. பணம் ஏற்பாடு பண்ண மாதிரி தெரியலையே. எல்லாம் நல்லபடியா நடக்கும்க்கா. என் பொண்ணுக்கு கடவுள் எந்த குறையும் வைக்க மாட்டான். கழுத்து நிறைய தங்கமும் அவங்க கேட்கிற எல்லா வரதட்சணையும் கொடுத்து சந்தோஷமா செஞ்சு முடிப்பேன். அம்மா மேரி மாதா, நீதாம்மா எங்க குடும்பத்தை காப்பாத்தணும். என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணுமா? அதுக்கு பணம் நீதாம்மா கொடுக்கணும். காப்பாத்துமா. என்னம்மா அப்பா இன்னும் வரல? வருவாருமா. இத வந்துட்டாரு. அது வந்து சொல்லு. காந்தி ரோட்ல உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னது? என்னாச்சு? அட ஒண்ணும் இல்லம்மா, நீங்க பயப்படாதீங்க. தலையில லேசாடி அவ்வளவுதான். நாங்க பாக்கணும்னா ஒரு வாட்டி அவரை காமிக்க சொல்லுங்க. அது வந்து இப்ப கொண்டு வருவாங்க, அப்ப பாக்கலாம். எங்களுக்கு பயமா இருக்கு. அழாத, இப்படி வந்து உட்காருமா. நீ கூட்டிட்டு வாமா. தைரியமா இருமா. இப்ப கூட்டிட்டு வருவாங்க. பத்ரன் சாரோட தம்பி சிஐ பரதன் வராரு. எப்படி நடந்தது? யாரையோ முக்கியமா பார்க்கணும்னு பிரஸ்ல இருந்து மத்தியானம் போனாரு. அவரை பார்த்துட்டு பஸ்ல திரும்பி வந்து ரோட கிராஸ் பண்ணும்போது பின்னாடி வந்த ஜீப்காரன் அடிச்சிட்டான்னு ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க சொன்னாங்க. ஜீப்காரன் நிறுத்தாம போயிட்டான். யார் வண்டினும் தெரியல. டாக்டர் என்ன சொன்னாரு?
கையை விரிச்சிட்டாரு. அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல. செந்தில் வடி வேலவரே சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினை ஓட இங்கு தஞ்சாமுகன் தங்க வெளி குஞ்சரங்கள் பாட குடிக்க தண்ணி கொண்டாயா. டேய் டேய் வாடா இங்க. ஆமா, இதுக்கு பேர் என்ன? ரஸ்கா இல்ல டெஸ்கா? கட்றா கட்றான்னா கடிச்சு காட்டு. கல்லு மாதிரி செஞ்சிருக்கேடா, உன்னாலேயே முடியல. எட்றானா ஜொரம் அடிச்சு நாக்கு கசந்து போனவங்க சாப்பிடுற பொருள் இது. ஒரு வாட்டி கடிக்கிறாங்க எங்க அப்பனை திட்டுறாங்க, அடுத்த வாட்டி கடிக்கிறாங்க எங்க அம்மாவை திட்டுறாங்க. யார? உங்க அப்பாவை தான். எங்க குடும்பத்தை திட்டுறாங்கன்னு தெரியுது இல்ல? நீ பண்ற தப்புக்கு என் குடும்பத்தை ஏன்டா திட்டு வாங்க வைக்கிற? போய் ஒழுங்கா வேலையை செய். வணக்கம் சார், வாங்க வாங்க. இதான் சார் இந்த ஏழையுடைய சின்ன பேக்கரி. குடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? டீயா ஜூஸ்? வேணாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சந்தியா இங்க வா, ஃப்ரெஷ்ஷா 2 சாத்துக்குடி ஜூஸ் கொண்டா. இதான் நீங்க சொன்ன அந்த பொண்ணா? ஆமா. உன் பேர் என்னம்மா? லக்ஷ்மி. நல்ல மங்களகரமான பேரு. லக்ஷ்மி. ஏதாவது வேலை வாங்கி தந்தே ஆகணும்னு ஒரே பிடிவாதம் பிடிக்கிறா. இல்லையா பின்ன சித்தப்பா கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்க முடியும்? ஆனா எந்த வேலை வாங்கி கொடுக்கறது? SSLC கூட பாஸ் ஆகல. நல்லதா போச்சு, பரவாயில்லைங்க. நீங்க போன்ல என்கிட்ட விவரத்தை சொன்ன போது படிச்ச பொண்ணுக்கு என்ன வேலையை கொடுக்கறதுன்னு குழம்பி போயிருந்தேன். உனக்கு வேற என்னமா தெரியும்? நான் படம் நல்லா வரைவேன். என்னது? படம் நல்லா வரைவேன். என்ன லட்சுமி, அதை தெரிஞ்சு என்ன பண்றது? சார், அதுக்கும் வேலை இருக்கு. வரைய தெரியுங்கிறது உண்மைதானே? அப்ப கண்டிப்பா உனக்கு வேலை இருக்கு. இந்த பேப்பர்ல இருக்கிறது மாதிரியே ஹாப்பி பர்த்டே டு கிறிஸ்டின் அழகா எழுது பாப்போம். எழுதுமா. வெரி குட், வெரி குட். அப்பாயிண்டட். டேய் ராஜர்ரா. எல்லாம் சரியா? வேண்டாம்ப்பா. அண்ணா, இன்னைக்கு நீங்க தரேன்னு சொல்லியிருந்தீங்க. வட்டியெல்லாம் கரெக்டா கொடுத்துருவேன், நீங்க பயப்படாதீங்க. 800 ரூபா தருவேன், 20 வட்டி. அப்போ வட்டி 200? வேணான்னா விட்டுரு. போங்க போங்க. வா வா வா. ஏக்கத்தை பாரு, ஒரு பசியோட தான் இருக்காரு மனுஷன். எப்படி கண்டுபிடிச்சீங்க? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு சரியான ஆளு, பக்காவா செலக்ட் பண்றீங்க. என்னோட கஸ்டமர் பாக்கெட் மாதிரி. கம் ஆன் கேர்ள்ஸ். அக்கா இந்தா குடி மல்லி. குண்டு ஒரு மல்லி. வழியா ஒருத்தி ஜோடி சேர்ந்தாச்சு.
உங்க 4 பேருக்கும் ஒரு 4 பேரை செட் பண்ணி கொடுத்துட்டா இன்னைக்கு ஒரு வழியா வேலை முடிஞ்சிடும். இங்கே படிக்கலாம்னு பாக்குறேன். எங்கடா போற? வணக்கம் 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 அண்ணா. பிசினஸ் ரொம்ப மோசமா இருக்குண்ணா. இவங்களுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்க கூட என்கிட்ட காசு இல்லண்ணா. நான் நாளைக்கு தரேண்ணே. தந்துட்டு தான் போனோம். தொட்டி சசி ஒரு வாக்கு கொடுத்தா சொன்ன மாதிரி நடப்பான்னு தெரியாதா? தராம என்ன விட மாட்டீங்கல்ல? முறைக்காதீங்க, தருவாரு. காசு எடு முதல்ல. நான் கொடுக்க சொன்னாதான் அவ கொடுப்பா. அப்படி பழக்கி வச்சிருக்கல என்னடி? குடுடி. வரவு வச்சிட்டீங்கல்ல கேர்ள்ஸ்? நம்ம வாட்டர் சட்டமான ஆண்களை தேடி போகலாம். கமான் கமான் கேர்ள்ஸ். டீ காபி டீ காபி டீ காபி டீ காபி. எங்கடா ஓடுற? அண்ணா ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்கண்ணா. இன்னைக்கு தானே நீ பணத்தை தரேன்னு சொன்ன. அப்புறம் என்னடா? எடுடா எடுடா. அண்ணா நாளைக்கு தர்றேண்ணா. முதல்ல பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் பாத்திரத்தை வாங்கிட்டு போடா. இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லி என் காதுல பூ சுத்துறியா நீ? அண்ணா அண்ணா ஓடா. 1000 ரூபாய் வாங்கி வருஷம் ஒண்ணாச்சு. நான் நாளைக்கு தரேன்னு சொல்லி ஓடா. மல்லி மல்லி டேய் 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 உனக்கு என்னடா வேணும்? டேய் குடுறா என் பணத்தை. டேய் குடுறா. செயின விடுறா. செயின விடுறா. வாயை திறந்த சங்க இருக்குற. டேய் டேய் இந்தா இனிமே அந்த கந்து வட்டிக்காரன் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டான். இனிமே நிம்மதியா இருப்பேன். ஏய் உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? யாரை கேட்டு நீ அவனை கம்பியால குத்துன? இந்த விஷயம் அம்பியன் எனக்கு தெரிஞ்சா அம்பியான் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. நீ போட்டு கொடுத்துறாத. மூடிட்டு அமைதியா உட்கார். உட்கார். அடி ஆரோக்கியமான வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுங்க. பழம் 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 பழம். நாங்க இருக்கிறது கண்ணுக்கு தெரியலையா? பழம் பழுத்து இருக்குல்ல, குடி கொண்டாடா. தின்னு பார்த்துட்டு சொல்லுமா. நீயும் சாப்பிடு. இந்த நீ வாங்கிக்கோ. எல்லாருக்கும் தர இழுக்காதீங்க. இது எதுக்கு? இதையும் வச்சுக்கோங்க. போதும் போதும் போடா. அப்படி சொல்லக்கூடாது. என் திருப்திக்காக சாப்பிடுங்க. அப்படி உட்கார்றா. என் முழு பாரத்தையும் இறக்கி வச்சிட்டீங்க. ரொம்ப வேகமா வியாபாரம் முடிஞ்சது. ஏன் பழத்தை சாப்பிடாம வச்சிருக்கீங்க? சாப்பிடுங்க. நீங்க எடுத்துக்கிறீங்களா? வேண்டாமா? என்னக்கா? அடா உன்ன இல்லடா. ஏண்டா ஒரு மாதிரியா இருக்கே? ஜுரமா? அதான் இப்பதான் ஒருத்தனை பொளந்துட்டு வரான். அதான் டயர்டா இருக்கான். ओ साथी रे तेरे बिना भी क्या जीना ओ साथी रे तेरे बिना भी क्या जीना
வசந்தி நான் ஆட்டோக்காரன் பாட்டு பாடு. நீ யாரா? ஓ மச்சான் பாடுறி. காசு கொடுத்தாதான் பாடுவேன். தரலனா பாட மாட்டேன். நம்ம எல்லாம் ஒரே ஏரியால தானே இருக்கோம். ஆசைப்பட்டு கேக்குறான்ல, பாடு. போடா. பசங்க ஆசைப்படுறாங்கல்ல, நீ உரி. என்ன கொன்னா கூட நான் பாட மாட்டேன். ஏய் மல்லி விடுறா விடுறா. போனா போட்ட விடுறா. விடுங்கடா. போடா. ஓட்ட மிராட்டிங்களா நீங்க? என்னைக்கு நீங்க உருப்படவே மாட்டீங்க. என்ன அயுத்து தானது? இதுல கேக்குறதுக்கு யாருமே இல்லையா? யாரு அவங்களா? முறைச்சு பார்த்தாலே மூஞ்சில கோடு போடுற பசங்க. அதனாலதான் என் பழத்தை பிடிக்கும். நான் பேசாம அமைதியா இருந்தேன். அந்த கூட்டத்துல தடியா இருக்கானே, அவன் பேரு இடியாப்பம். நெலிஞ்சு போன செம்பு மாதிரி மூஞ்ச வச்சிருக்கானே, அவன் பேரு கோயா. நீளமா முடி வச்சுட்டு திரியறானே, அவன் பேரு கருப்பன். மொட்டத்தலையோட ஒருத்தர் இருக்கானே, அவன் பேரு மல்லி. மல்லியா? அது அவங்க அம்மாவை கூப்பிடுற செல்ல பேரு மல்லி. நல்ல தகன்னு தங்கம் மாதிரி இருப்பான். யாரோ ஒரு பையனை காதலிச்சா. வயித்துல புள்ளைய குடுத்துட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டான். அப்புறம் என்ன பண்றது? காசிமேட்டு காலனில புல்லட் மேரின்றவகிட்ட வேற வழி இல்லாம மாட்டிக்கிட்டா. இதே ட்ரெயின்ல லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல வர அவ முகம் இன்னமும் என்னால மறக்க முடியல. பேசவே மாட்டா. ஏதாவது கேட்டா சிரிச்சுட்டே போயிடுவா. பேர் தெரியல. அதனால அவளை எல்லாரும் மல்லினே கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அவளோட குழந்தை பால் குடிய மறந்த உடனே இதே ட்ரெயின்ல தலைய கொடுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டா. அன்னைக்கு அந்த பையனுக்கு 3 வயசு இருக்கும். அன்னையில இருந்து இந்த காலனில இருக்கவங்க எல்லாம் அவனை மல்லியோட பையன்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அன்னையில இருந்து அந்த பையனுக்கு மல்லினே பேர் ஆயிடுச்சு. யாருமே இல்லாத இந்த பையனை வளர்த்து ஆளாக்குனது இந்த காலனிக்காரங்க தான். ஆமா நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் அங்க பாடுறா. சரி சரி எல்லாத்தையும் தூக்கிட்டு போ. எதுக்கு என்னடா போடா போய் வேலையை பாருங்க. அக்கா குழாயில தண்ணி வந்துருச்சான், சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போ. குடத்தை போட்டு வைக்கிறேன்னு. வணக்கம் சார். சார் நாங்க ஷூட்டிங்காக லொகேஷன் பார்க்க வந்திருக்கோம். இவர் தமிழ்ல பெரிய டைரக்டர் தங்கசாமி. அப்ப ஷூட்டிங் எடுக்க போறீங்களா? சார் நாங்க லொகேஷன் பார்க்க வந்திருக்கோம். இந்த நாத்தம் பிடிச்ச இடத்தையா? இவன் பேர் மல்லி. இந்த காலனிக்கே பெரிய ஆளு இவன் தான். ஓ வணக்கம். என் பேரு தொட்டி சசி. கூப்பிடாதீங்க. இப்படி வாங்க. இவங்க எல்லாரையும் வச்சு லேடிஸ் பிசினஸ் நான் பண்றேன். என்கிட்ட ஓல்டு மாடல், லேட்டஸ்ட் மாடல், நியூ மாடல்லாம் இருக்கு. சில ஷாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது போதும். நீங்க எப்படி யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அப்படி யூஸ் பண்ணுங்க. தலைவரே ஷூட் பண்றதுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. நீங்க கொஞ்சம் ஹெல்ப். இங்க ஷூட்டிங் கிட்டிங்லாம் எடுக்க முடியாது. போ. ஷூட்டிங் நடத்தலாமா வேணாமான்னு அம்பியா நான் சொல்லுவார். சார் சார் புல்லட் ஓட்டுற மாதிரி சீன் வந்தா மறக்காம எனக்கு சொல்லுங்க சார். நான் மட்டும் புல்லட்ல ஏறினா அப்படியே பஞ்சா பறப்ப சார். ஒரே ஓதையில புல்லட்ட ஸ்டார்ட் பண்ணுவேன் சார். ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா சார் என்ன வச்சு ஏதாவது படம் பண்ண அவர் எடுக்க மாட்டாரு, நான் எடுக்கிறேன். கண்ண முடிக்க நெல்லு ஆடாம இருக்க சொல்ற. சும்மா அம்பி என்ன இது இவங்க நீங்களே சொல்லுங்க. அவரு ரொம்ப முக்கியமானவரை கும்பிட்டு போங்க. வணக்கம் சார். நான் வந்து சினிமா டைரக்டர். சினிமா டைரக்டரா? மாலதி உள்ள வாங்க சார். வாங்க சார் உட்காருங்க. 7 வயசாகுது, இன்னொன்னு தூக்கிட்டு தெரிய வேண்டியிருக்கு. இங்க கொஞ்சம் நெல்லு. சார் என்னோட புது படத்துல ஒரு சாங் இருக்கு. அதுக்கு இந்த காலனி லொகேஷன் கரெக்டா இருக்கும். என்னது பாட்டு எடுக்க போறீங்களா? சூப்பர் சாய்ஸ். என் வைஃப் மாலதி. வணக்கங்க. யாரு ஹீரோ? விஜய் தானே? பயங்கர சினிமா பைத்தியம். விஜய்னா அவளுக்கு உயிர். குடிக்க டீயா இல்ல சரக்கு ஏதோ? இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல. சரக்கு சூப்பரா இருக்கும். நானும் என் கேர்ள்ஸ் தான் காய்ச்சணும். சார் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஷூட் பண்ணலாம். அது இப்போ ஷூட்டிங் எடுக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல. ஆமா. இருந்தாலும் இல்ல கிளம்பு. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். கேஷ் வேணா ஒரு 25,000 வரைக்கும் கொடுத்தலாம் சார். ஐயோ காசை பத்தி பிரச்சனை இல்ல. ஐயோடா காசு அது போதும். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன சார்? ஒரு நிமிஷம் படிக்கவா? நான் பேசி சம்மதிக்க வைக்கிறேன். சொல்லு. எனக்கும் நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் சம்மதிக்க வைக்கிறேன்.
அது பிரச்சனை என்னன்னா நானும் அம்பியனும் படத்துல நடிச்சாகணும். அது பண்ணிக்கலாம் சார். அப்படின்னா என்ன நீங்க நடிக்க வைக்கணும். அவர் என்ன குழந்தைகள் படம் எடுக்கிற யாரு வேணாலும் நடிக்க வைக்கலாம். அப்ப நீ நடிக்கிற. அப்ப நான் உடனே டான்ஸ் கத்துக்கிறேன். அப்ப என் கேரக்டர் என்ன? உன்னோட கதாபாத்திரம் என்னன்னா உங்க அம்மா 9 மாசம் கர்ப்பிணியா இருக்கும்போது செத்து போயிடுறாங்க. அப்புறம் உங்க அம்மா சாகும்போது நீ செத்து போயிற. உங்க அம்மா வயித்துல இருக்கும் போதே நீ செத்து போற. அதான் உன் கதாபாத்திரம். கர்ப்பத்தில் கலைந்த குழந்தை. கதை என்னன்னு கேளுனா. எது நியாயம்? நீங்க கதை சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு காலனில இருந்து வெளியில போய் IAS படிச்சுட்டு திரும்பி வர ஹீரோ. சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. அவரை வரவேற்கிறதுக்காக இந்த காலனி மொத்தமா காத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் வர நாள் இங்க திருவிழா மாதிரி. டேய், திருவிழாவுக்கு ஏற்பாடு பண்ணுங்கடா. இன்னைக்கு தானடா சரஸ்வதி பூசே. கட்டுடா கட்டுடா முண்டாசே, போடுடா போடுடா பட்டாசே. கட்டுடா கட்டுடா முண்டாசே, போடுடா போடுடா பட்டாசே. தத்தை 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 தத்தை. கோயிலுக்கு பொங்க வைப்போம், ஊரையெல்லாம் திங்க வைப்போம், தெரு மேல ஒன்ன வைப்போம். ராசா ராசா நாலு திக்கும் பந்தல் போடு, நாள் முழுக்க பாட்ட போடு, நம்ம உள்ள ஆகிட்டானே பாசா பாசா. இரண்டு பேரும் ஒன்னாக போட்டோவில் நிப்போமா, நம்ம நாம பாராட்டி பேனர் ஒண்ணு வைப்போமா. செட்டி நாட்டு எல்ல சீடதா செஞ்சு தாரை வாங்கி வச்சுக்கோ, சீட்டு போட்டு சேர்த்த காசிலே கோட்டு சூட்டு ரெண்டு தச்சுக்கோ. கட்டுடா கட்டுடா முண்டாசே, போடுடா போடுடா பட்டாசே. கட்டுடா கட்டுடா முண்டாசே, போடுடா போடுடா பட்டாசே.
என்னடி பொறுக்கி. டேக் காஃபே டேக் காஃபே. என்னடா வியாபாரம் எப்படி போகுது? நல்லா போகுது. பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லண்ணே. டேக் காஃபே டேக் காஃபே டேக் காஃபே டேக் காஃபே. என்னடா நான் செத்து போயிருப்பேன் நினைச்சியா? உன்னை குத்தி கொலை பண்ணாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். போட்டாங்க. விடாதீங்க, அடிங்க. ஏய், அவனை விடாதீங்கடா, எட்டி மிதிடா அவனை. ஏய், வாங்கடா வாங்கடா. ஐயா ஐயா கேளுங்க. இங்க நின்னா மிச்சம் இருக்கிற பாம்பு வீணா போயிடும். ஓடு ஓடு ஓடா ஓடு ஓடு. இன்னொரு தடவை ஆளுங்களை கூட்ட வந்து மிரட்டின பீஸ் பீஸ் ஆயிடுவேன். பீச் மேங்க மாதிரி வெட்டிடுவேன். வாங்கடா ஓடில வாடா. வாங்கடா, எவனா? மேல கை வச்சு பாருங்கடா. நம்ம கிட்டே வா. இல்ல எனக்கு எதுவும் தெரியாது. குழந்தைய புடி. கிளம்புங்கடா. இது யாரோட குழந்தை? இந்த குழந்தை யாரோடது? வண்டி புறப்படும் போதே பார்த்தேன். இந்த பையன் அங்கேயே தான் இருந்துச்சு. ஸ்டேஷன் வந்தது யாரும் எடுக்கலனா நான் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நல்ல வேலை. இந்த மாதிரி செஞ்சிருந்தா பழத்துக்கு பதிலா குழந்தைய தூக்கிட்டு நான் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு என் பழமே போதும். ஏங்க, இந்த குழந்தையோட அப்பா அம்மா யாராவது இந்த வண்டியில இருக்கீங்களா? எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. மருதமலை முருகா, எந்த மகாபாவி இந்த குழந்தைய இப்படி வண்டியிலேயே விட்டுட்டு போயிட்டான்? ஐயோ முருகா, மல்லி. அடுத்த ஸ்டேஷன்ல நான் இறங்கணும். இந்த குழந்தை என்ன பண்றது? இங்கேயே விட்டுட்டு போமா, வேற என்ன பண்ண முடியும்? ஏய் வா போலாம். கண்ணா,
அட கல்யாண பொண்ணு வந்தாச்சு. ஏமா இந்த குழந்தை யாரோடது? அது ட்ரெயின்ல யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க. ட்ரெயின்ல விட்டுட்டு போயிட்டாங்களா? என்னம்மா விளையாடுற? உண்மையே யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க. யாரோ விட்டுட்டு போன குழந்தை நீயே எடுத்துட்டு வர? இது பைத்தியக்காரத்தனமா இல்ல? நீ ஏமா இந்த குழந்தை எங்க தூக்கிட்டு வந்த? இவன் கதறி அழுறத பார்த்துட்டு என்னால விட்டுட்டு வர முடியல. எனக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்படி வழியில கிடக்குற அனாதை குழந்தையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்க்கணும்னு நினைச்சீன்னா கல்யாணம் பண்ணிக்காத. அதுக்கு பதிலா ஒரு அனாதை ஆசிரமம் ஆரம்பிச்சிரு, நல்லா இருக்கும். நான் ஆசிரமம் தொடங்கிக்கிறேன். அவர் எனக்கு இன்னும் தாலி கட்டலல. என்னம்மா? அது என்னன்னா ஆளாளுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டதால அவளுக்கு கோவம் வந்துருச்சு. கொஞ்சம் கோவக்காரி, அவ்வளவுதான். அவ உண்மையதான் சொல்லுவா. லக்ஷ்மி நாங்க வளர்த்த பொண்ணுங்க. நீங்க வளர்த்த பொண்ணாவே இருக்கட்டும், ஆனா எங்க குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. வாடா போலாம். இல்ல அது வந்து அவசரப்படாதீங்க. வண்டி ஏடுறா. நல்ல பொண்ணு பார்க்க வந்தோம். அம்மா நீ அழறத நிறுத்துமா. அவங்க போன போட்டோம். என் மனசு பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியாதவங்களோட நான் எப்படி வாழறது? கண்டிப்பா எனக்கு ஏதோ வருவான். குழந்தைய பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. இன்னைக்கு ஒரு ராத்திரி பொறுமா. அந்த குழந்தைய என்ன பண்ணலான்னு நம்ம யோசிக்கலாம். எங்க இங்க மல்லியோட வீடு எங்க இருக்கு? அங்க எதிரா இருக்கு பாரு. ஏய், யார் அது கலங்கத்தல? கொஞ்சம் கதவை திறங்க. யாருன்னு கேக்குறேன்ல. என்ன? நேத்து குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு போனீங்கல்ல, திரும்ப வாங்க மறந்துட்டீங்க. அத கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய், மரியாதை சொல்றேன், குழந்தை எங்க விட்டு போகாத. எட்டி உதைச்சா. இங்க பாருங்க, குழந்தை திருப்பி கொடுக்கறதுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா இதயத்துல தூக்கு மாட்டி தொங்கிடுவேன். ஏய், குழந்தை எடுத்துட்டு போக சொல்ற, நீ பாட்டு விட்டு போற. ஏய், உன்னதான் பச்சை குழந்தைக்கு இப்பெல்லாம் நல்ல கிராக்கி இருக்கு. இத வித்து எப்படி காசாக்கணும்னு எனக்கு தெரியும். நாளைக்கு குழந்தை கிழந்த நீங்க வந்த அவ்வளவுதான். வரமாட்டேன். ஏய், எது கத்துற? ஒரு முத விட்டேன்.
என்னடா குட்டி? கேள்விப்படு. ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா? மறுபடியும் அசிங்கம் பண்ணாத. காலையில் வரைக்கும் இந்த பேப்பர் தான். டேய் டேய் கம்முனரு 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 கம்முனரு. டேய் இந்தா சக்கரை இனிப்பா இருக்கா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அப்படிதான். டேய் தள்ளக்கூடாது. சைலண்டா இருக்கணும். மல்லி மல்லி ஏய் வரேன்டா. சீக்கிரம் வாடா. ஏய் இங்க பாரு, இங்க பார்த்து ஊத்துறா. இது குருமேடு, இது சுப்பிரமேடு. ஹலோ, என் கையும் கொஞ்சம் பாருங்க. அந்த பக்கம். இப்போதைக்கு இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். ரயில்வே ட்ராக்ல தூக்கி போடு, ஏதாவது நாய்க்கு தூக்கிட்டு போட்டோம். சந்திரா, 2 கொத்து பரோட்டா. ரொம்ப தொகுறாத, வெந்தா தானே சாப்பிட முடியும். கொஞ்சம் பொறுமையா அமுத்திக்கிட்டு இரு. இந்த மேடும் அந்த மேடும் சேர்ந்துருச்சுன்னா உனக்கு பிடிக்கவே முடியாது. என்ன நடக்குது? நான் கைரேகை பாக்குறேன். அப்போ உனக்கு கைரேகை பார்க்க தெரியும். நான் நினைச்சேன் உனக்கு வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாதுன்னு. ஒரு அடி அடிச்சா மூஞ்சி மோரல பேந்துரும். இல்ல இப்ப கைய பாக்கும்போது பிரமாதமான எதிர்காலம். அது தெரிஞ்சுதானே நான் அவளை தொழில் இறக்கிருக்கேன். உன்னை கையெடுத்து கும்புறேன், தயவு செஞ்சுக்கிறது போயிடு. போய் தொலைடா. இங்க பாரு, என் கேங்ல இருந்து வெளியில போய் என்னை கஷ்டப்படுத்த நினைக்காதீங்க. ஏற்கனவே பண பிரச்சனைகள். சந்திரா, என்ன எனக்கு 10 ரூபாய்க்கு கொடுடா. காசு இல்லையா? சசின்னு சொல்லட்டும், அப்புறமா தரேன். ஓகே. ஐயா டேய் எருமை, என்ன எனக்கே இல்லன்னு சொல்றீங்களாடா? மூக்கு ஒழுகிக்கிட்டு அம்மனம்மா பசியும் பட்டினியுமா திரிஞ்சிட்டு இருந்த உன்ன மணிமணியா 5-6 அழகான பொண்ணுங்களை கொடுத்து போய் பொழைச்சுக்கிறான்னு சொல்லி வாழ வச்ச என்ன பார்த்தாடா இப்படி சொல்ற? அப்படிலாம் கஷ்டப்பட்டுதான் நான் தொட்டி சசின்னு பேர் எடுத்திருக்கேன். ஆமா, நீ பெரிய இவன். இப்ப சொல்ல 4 பேரை உனக்கு கொடுக்கறேன். டேய் அம்பி வராப்ல இல்லன்னா ஒண்ணு எனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு கொடுக்க சொல்ல அம்பி. கொடுங்கடா. ஏன்டா மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? பழசையெல்லாம் நினைச்சிட்டே இருக்கும். ஒண்ணும் இல்ல. இந்தா குடிச்சு தொலை.
நம்ம ஆளு வந்தாச்சு. ரெண்டு ரவுண்ட் போட்டு வைடா. அண்ணா வணக்கம் அண்ணா. ஒருத்தன் உயிர் எடுக்கிறதுக்கு எவ்வளவு வேகமா வர. இன்னைக்கு ராத்திரியாவது சந்தோஷமா தூங்குங்கிற நம்பிக்கையில இருக்கண்ணா. 20,000 இருக்கு, இது போதும்ல? உன் பணக்கார புத்திய என்கிட்டயே காட்டுற பத்தியா? பேசின பணத்தடு இந்தாங்க மொத்தமா வச்சுக்கோ. ஏய், உயிரை பணைய வச்சு செய்யறோம், இதுல போய் உன் கஞ்சத்தனத்தை காட்டுற பத்தியா? எங்க கூட்டத்துல ஒருத்தன் செத்தா கூட அனாத பணமா கிடக்கிற தவிர வேற வழி இல்லை. அது எங்க தலையெழுத்து. மலே, இந்த இத மாலதி கிட்ட கொடுத்துரு. அவ கடைக்கு போகணும்னு சொன்னா நீயும் கூட போ. ஒன்னு சொல்ல மாட்டேன், இவனை நல்லா பாத்துக்குங்க. இவன் தான் மல்லி. எங்கல்ல யார் செத்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு வந்தா வருவான். வணக்கண்ணா. வாங்க. என்னடா போடா வெளியில, போடா போடா வெளியில. குழந்தை? யார் குழந்தை? நான் எடுக்க மாட்டேன். யாரோட குழந்தை இது? எதுதான்? பால் கொடு. நான் கொடுக்க மாட்டேன். நீ வெளியில போ. நான் பால் கொடுக்க மாட்டேன். குடுன்னு சொல்றல. இது ஏன் இப்படி கத்துது? இதுக்குமா பால் கொடுக்குற? நிறுத்திட்டேன். அடுப்பங்கரையில ஏதாவது இருந்தா தட்டுல போட்டு கொடுக்க முடியாதானே? சும்மா கத்திக்கிட்டே இருக்கு. அந்த பாத்திரத்துல ஒண்ணும் இல்ல. அவளை ஏமாத்துறதுக்காக தான் அடுப்புல வெறும் சுடு தண்ணி வச்சிருக்கேன். இப்படியே அழுது அழுது அசந்து போய் தூங்கிடுவா. இத வச்சு விளையாடு. துப்பாக்கி சுட்டுடும். அது சுடாது. விளையாடு துப்பாக்கி. வசந்தி, வசந்தி, என்ன இது?
அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். ம். உன் குழந்தை அழறா? ம். என்னடா கண்ணா, ஓட்டிமா வா. அழாதம்மா. இப்ப பால் குடிச்சிருவியா? பசி ஆறிடுமா? அப்புறம் தூங்கிடுவியா? ராசாத்தி அண்ணே காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி அண்ணே காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மாலை ஒன்னே தேடுது. ராசாத்தி ஒன்னே காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. டேய் சீக்கிரம் கடைக்கு போயிட்டு வாடா. எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? சீக்கிரம் வா. மறக்காம வாங்கிக்கோ. சரி உனக்கு தானே, வாங்கிக்கோ. சீக்கிரம் வரணும்னு. அரைக்கீரை, முளைக்கீரை, வெந்தயக்கீரை, கீரைமா, கீரை வேணுமா? யார் அது? ஏய், யார் அது? இங்க என்ன ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்க? உள்ள என்ன சர்க்கஸா காட்டுறாங்க? குழந்தையா? யாரோட குழந்தை? நீயா பெத்தெடுத்த? பதில் சொல்லு. எப்போ? நேத்து. ஏன் குழந்தை? ஐயோ, செல்லும் அழக்கூடாது. அட்டைப்பட்டிக்குள்ளேயே குழந்தை வைப்பாங்க. இது ஒன்னும் கோழி குஞ்சு இல்ல, பச்சை குழந்தை. சரி அழக்கூடாது. என்ன பசிக்குதா செல்லத்துக்கு? ஒரு குழந்தைய பாத்துக்க தெரியுதா? பசியில குழந்தை அழாம என்ன பண்ணும்? இப்போ உனக்கு பால் தரேன், பாலக்குடி. எப்படி ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கிறது? 10 ரூபாய் கொடுத்தா கூட ஒரு ட்ரெஸ் கிடைக்கும். கொஞ்சம் பேசினாரு. பரவாயில்ல, நான் உனக்கு ட்ரெஸ் நாளைக்கு வாங்கிட்டு வரேன். அழாத குட்டி. குழந்தை உடம்பு பூரா ஒரே அழுக்கா இருக்கு. இவனை குளிக்க வைக்கணும். எனக்கு குளிக்க வைக்க தெரியாது. கல்யாணம் தான் கட்டி கிட்டே ஓட்டி போலாமா? கண்ணே என்ன சொல்லு? இப்பவே போலாமா? டேய், யானைக்கு கீழே உட்கார்ந்திருக்க பூனை மாதிரி இருக்குடா உன்னை பாக்குறதுக்கு. பாத்து உட்கார நசிக்கிட போற. கிண்டல் பண்ணாதடா தடியா. கொடுத்தேன்டா உடைக்கிறேன். கொடை உங்களுதா? பெருசா ஒரு 50 ரூபாய் காசு இருந்தா கூட ஆஸ்பத்திரிக்கு போகணும். ராத்திரி எல்லாம் ஒரே இருமல். வழக்கம் போல தண்ணி அடிக்க தான் கேக்குறேன்னு தெரியுது எனக்கு. நேத்து ராத்திரி 2ல ஆரம்பிச்சு 10 பகல முடிஞ்சது போல இருக்க. இருமல் குறைய நினைச்சுதான் அடிச்சேன். ஆனா அது அதிகமா போட்டுடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு போகும்போது வீட்டுக்கு வந்துட்டு போங்க. தாராள மனசு, எப்ப கேட்டாலும் குடுப்பா. அதானே, ஃப்ரீயா கிடைச்சா பணம் கூட குடிக்கலாமே. சும்மா மல்லி வரா, என்ன ஆச்சுனே தெரியல. இப்பெல்லாம் குளிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போலாம். நீ கூட இப்பதான் பின்னாடி கொண்டு போயிடா. அடுத்து நான் பிடிக்கணும். எனக்கு அர்ஜென்ட். அது என்கிட்ட நடக்காது. நீயே நான் பாத்துடலாம். அப்படி போடு, இப்படி போடு, அப்படி போடு. இப்ப என்ன பண்ணுவ? அப்படி போடு போடு
போடு அசட்டை போடு கையால. எடுறா கைய. ச்சே. ஆஹா என்ன அற்புதமான கையே. குடத்தை வச்ச அடுத்த நிமிஷமே தண்ணி ஒரு சட்டை இல்லாம நின்றுச்சு. இவ்வளவு வேகமா குளிச்சா அப்படி எங்கதான் இதை எடுத்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன். டேய் மச்சான், வள்ளிக்கு புதுசா ஒரு பாத்திரம் கிடைச்சிருக்கு டோய். அது தூசு பட்டா குழந்தைக்கு ஜலதோஷம் பிடிக்கும், அதான். என்ன என்ன பாக்குறீங்க? நேத்து ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரல. ரொம்ப பாதுகாப்பான இடத்துல குழந்தைய விட்டுட்டு போயிட்டல. குழந்தைய வித்து கூட காசு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிற ஆளுங்க கிட்ட என்ன செய்ய முடியும்? கண்ணை மூடனா இவன் ஞாபகம் தான் வருது. அத நினைச்சு நானும் அழுதுட்டேன். சரி சரி சரி, என்னம்மா இப்போ நான் தங்கத்தை குளிக்க வைக்க போறேன். என்னடி செல்லம், இப்போ கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்புறம் சூப்பரா ஒரு ஷாம்பு பாத், சரியா? உன்னை பார்க்காம நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன், அதான் ஓடி வந்தேன். இப்ப திருப்தியா இருக்கு. என்ன மாதிரி உன்னை பாத்துக்க ஒரு ஆள் இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. நீ அழகு குட்டி இல்ல. ஓ சரி 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 ராஜா. வெறிக்க வெறிக்க பாத்துட்டு நிக்காம கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி 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 சரிம்மா, அவ்வளவுதான். சரி சரி, நீ என்னோட செல்ல குட்டியில பட்டு குட்டி தானே? குளிக்கலாமா? குளிச்சுட்டு தங்க குட்டி ஃப்ரெஷ்ஷா ஆயிடுவீங்க. சரி சரி சரி. ஓ குளிர்தா குட்டி, சீக்கிரமா குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியே போலாம், சரியா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரி சரி சரி. என் செல்ல குட்டி சீக்கிரமா குளிச்சிடலாம். யாரு? கண்ணே எந்தன் கண்மணியே, அன்பே எந்தன் முக்கனியே, தெய்வம் தந்த பொக்கிஷமே தாரேலும். ஆராரோ ஆராரோ ஆரீரோ ஆரிரரோ. கண்ணே எந்தன் கண்மணியே, அன்பே எந்தன் முக்கனியே, தெய்வம் தந்த பொக்கிஷமே தாரேலும். ஆராரோ ஆராரோ ஆரீரோ ஆரிரரோ. சுத்த தங்கத்திலே தொட்டில் கட்டி வெண்ணியவை நூலில் கட்டி நான் கொடுப்பேன் கண்மணியே கண்ணுறங்கு. ஆராரோ ஆராரோ ஆரீரோ. நாங்க ஒண்ணும் பாக்கல. நான் போயிட்டு வரேன் செல்லம். ஏன் மல்லி, எங்களுக்கும் அறிமுகப்படுத்த கூடாதா? டேய் எங்களை பத்தி சொன்னா குறைஞ்சா போயிடுவ. எதுக்கு? டேய் அவளோட பேர் என்னன்னாவது சொல்றா. ஆவா ஆ நல்ல பேரு, எப்படி வேணாலும் கூப்பிடலாம். எனக்கு என்னமோ அவ உன்னை லவ் பண்றாளோன்னு தோணுதுடா. அவ முகத்தை பார்க்கும்போதே எனக்கு நல்லா தெரியுது. வாயை திறந்து சொல்லேன்டா, மனசுக்கு பிடிச்சிருச்சுல. பின்ன பிடிக்காம? இங்க பாருங்கக்கா, இப்பெல்லாம் காதலிக்கணும்னா நல்லா வாயை திறந்து பேசணும். இவன் தான் பேசுறதுக்கே காசு கேட்பானே. இவன் வாயை திறக்கிறதே
குடிக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் தானே. இடியாப்பம், நீ சும்மா இருடா. என்ன பார்த்து சொல்லு. அவன் நடவடிக்கையில ஏதாவது ஜாடமாடியே தெரியுதா? அட சும்மா இருக்கா நீ. அதிர்ஷ்டம் என்னன்னா நாம பாத்திர கடையில போய் குக்கர் வாங்கினா கடாய் ஃப்ரீயா கொடுப்பாங்கல்ல, அதே போல மல்லிக்கு பசுவும் கண்ணும் ஒன்னா கிடைச்சிருச்சு. நாம அந்த வீட்லயும் இந்த வீட்லயும் மாறி மாறி சாப்பிட்டுக்கலாமே. நிறுத்துறா. நம்மள மாதிரி அப்பம் பேர் தெரியாதவங்க போதாதுன்னு புதுசா இது வேறயா? இன்னைக்கு நைட்டே ரயில்வே ட்ராக்ல போடுறேன், சாகட்டும். டிங்க. டேய் மல்லி, ஏன் குழந்தை இதுக்கு மேல வாயை திறந்தீங்க? உங்களுக்கு கண்டு மண்ணே தெரியாது. இது வரைக்கும் உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டதே கிடையாது. இப்ப அதுவும் ஆரம்பிச்சிட்டீங்க. நீ பேசின பேச்சுக்கு அவன் உன்னை உயிரோட விட்டதே தப்பு. அந்த குழந்தைய பாக்கும்போது அவனும் அனாதைங்கிறது ஞாபகம் வந்திருக்கும். அனாதை குழந்தைங்க செத்துதான் போகணும்னா இப்ப நீங்க யாரும் உயிரோடவே இருக்க முடியாது. பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. அவனை கூட்டிட்டு வரலன்னா இங்க யாருக்கும் சாப்பாடு கிடையாது. நீ எங்க போற? என்னாலலாம் பசி தாங்க முடியாது. நான் மல்லியை கூப்பிட போறேன். அந்த பொண்ணும் அந்த குழந்தையும் எங்க கிட்ட இருந்து ஒன்னா பிரிச்சிடுவாங்கன்னு தோணுச்சு. தண்ணி அடிச்சுட்டு தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடு. வாடா, நான் கூப்பிடுறேன்ல, வா. கண்ணே எந்தன் கண்மணியே, அன்பே எந்தன் முக்கனியே, தெய்வம் தந்த பொக்கிஷமே தாரேலும். ஆராரோ ஆராரோ ஆரீரோ ஆரிரரோ. ஒரு ஜன்மம் எடுத்தாரெந்தன் மகனாய் நீ வர வேண்டும். முத்தே எந்தன் சொத்தே, அன்பே தாலேலும். பட்டே எந்தன் சித்தே, கண்ணே தாலேலோ. நீ மிச்சம் சுற்றம் இல்லாமல் என் உள்ளம் கொள்ளை கொண்ட மன்னவனே. ஆராரோ ஆராரோ ஆரீரோ ஆரிரரோ. கண்ணே எந்தன் கண்மணியே, அன்பே எந்தன் முக்கனியே, தெய்வம் தந்த பொக்கிஷமே தாலே.
கண்ண குழியை பார்த்தேனா பசி மறப்பே மழலை மொழியும் கேட்டேனான் பேசிலிருப்பேன். ஏனோ இந்த மாற்றம் எல்லாம் முன்னாலே நானும் இன்று தந்தே ஆனேன் தன்னாலே உள்ளம் இல்லை கள்ளம் இல்லை உன்னை போலே மண்ணே ஆராயோ ஆராயோ ஆரீரோ சின்ன குட்டி டாடா. அக்கா இரு இரு, நான் வரேன். என்னக்கா இப்படி ஓடி வரீங்க? நீ அங்க போகாத. ட்ரெயின்ல ஒரு பொம்பளை குழந்தைய தொலைச்சிட்டு ஒரே அமக்கலம் பண்ணிட்டு இருக்கா. மல்லி கையில இருக்க குழந்தை அவளோட தான் தோணுது. அவளோட புருஷன் போலீஸ்காரனா. நாளைக்கு அவ புருஷனை கூட்டிட்டு இங்க வரேன்னு சொல்லியிருக்கா. குழந்தை உங்க கையில இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? தெரியட்டுமே. ட்ரெயின்லயோ இல்ல ட்ராக்லயோ நாய்கி கடிச்சு கொதறி போட்டிருந்தா அப்ப என்ன பண்ணிருப்பாங்களா அவங்க? இவ்வளவு நாள் எங்க போயிருந்தாங்க? குழந்தை தேடி இப்ப வந்துட்டாங்க. நான் அந்த குழந்தை குடுக்கற பேச்சுக்கு இடம் இல்ல. இப்படி எல்லாம் பேசுறது தப்புமா? நீங்க குழந்தைய கடத்திட்டு வந்தீங்கன்னு உங்க மேல கேஸ் போட முடியும். அப்புறம் நீயும் மல்லியும் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். அதனால பிடிவாதம் பிடிக்காம இந்த அம்மா சொல்றத கேளுங்க. அவனுக்கு புரியுற மாதிரி நீதான் எடுத்து சொல்லணும். கொடுக்க முடியாது. யாரு வந்து கேட்டாலும் சரி, குழந்தைய யார்கிட்டயும் தர முடியாது. இப்ப மட்டும் திடீர்னு வந்துட்டா. ஒழுங்கா புருஷன் கூட அனுசரிச்சு குடும்பம் நடத்திருக்கணும். இல்லனா கூலி வேலை செஞ்சாவது குழந்தைய காப்பாத்திருக்கணும். இப்படி எதையும் செய்யாம அம்மாவோட குழந்தைய விட்டுட்டு திருப்பி கேட்டா கொடுத்துருவாங்களா? பெத்துட்டா மட்டும் ஒருத்தி அம்மா ஆயிட முடியாது. திடீர்னு இப்ப வந்து குழந்தைய கேட்கிற. அவ கொல்லுவாளோ இல்ல வித்துருவாளோ என்னன்னு யாருக்கு தெரியும்? இவனை நான் கொடுக்கறதா இல்ல. குழந்தைய அவங்க தெரியாம தவற விட்டுருந்தா, இல்ல அவங்களுக்கே தெரியாம குழந்தைய தூக்கி போயிருந்தா? குழந்தைய பிரிஞ்சு அவங்க துடிக்கிற துடிப்ப கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. வீட்டுக்கு நான் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா போயிட்டா எங்க அம்மாவோட மனசு எப்படி துடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். இவனுக்கு இப்ப தேவை இவனோட அம்மா. நம்ம எவ்வளவு பாசம் காட்டினாலும் தாய் பாசத்துக்கு இணைய ஆகாது. நாளைக்கு அவங்க ஸ்டேஷனுக்கு வரதா இருந்தா, இந்த குழந்தை அவங்களுக்கு தான் இருந்தா, இவனை நம்ம பிரிஞ்சுதான் ஆகணும். அவ இந்த ட்ரெயின்ல இல்லன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவ வரமாட்டா. டேய் டேய், அங்க பாரு. செல்லம், செல்லம்,
நீ இப்படி மொட்டை அடிச்ச? யார கேட்டு நீ தனியா போய் மொட்டை அடிச்ச? என்ன கேட்கணுமா இல்லையா? என்னடாது? அம்மா தாயே வேளாங்கண்ணி மாதா, எனக்கு ஒரு புள்ள தந்தனா உன் கோயிலுக்கு வந்து மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டது நானு. அப்படி இருந்தும் என்ன கூட்டிட்டு போகாம தனியா போயிட்டு வந்திருக்கான். என்னடா பாக்குற? பாவி, கொன்னுடு வேண்டாம் உன்ன, கொன்னுடுவேன். ஐயோ, வா, குழந்தைய தூக்கிட்டு ஓடி போயிடு. போ, உன்னை இப்படி விட்டு சரியாகாது. உக்காரா. ஐயோ ஐயோ வலிக்குதா? சாரி சாரி. அம்மா உனக்காக தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறேன். இங்க பாரு. என்னடா பண்றா அவ? இதுதான் பரதநாட்டியமா? எக்கு தப்பா தப்பு தப்பா ஆடிட்டு இருக்கால்ல. தித்தை தை தத்தா தித்தை தை தத்தா. தித்தை தத்தா மண்ணு மிதிக்கிற மாதிரியே இருக்கு. தத்தா தத்தா தித்தை. ஓடுடா டேய். ஓடுடா. சீக்கிரம் போங்க. என்னம்மா இங்க என்னம்மா பண்ற? வாமா. விடுங்கப்பா. வாமா. குழந்தை எல்லாம் நான் வரமாட்டேன். குழந்தை கூப்பிடுங்க. சரி சரி கூப்பிட்டுக்கலாம். முதல்ல நீ வாமா. வாமா. ஏன் குழந்தைய போயிட்டு? வா 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 வண்டியில வாங்கி கொடுங்கப்பா. நீ வண்டியில ஏறு. போ. இவ என் பொண்ணுதான். தவமா தவம் இருந்து பெத்த குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக வேளாங்கண்ணிக்கு கூட்டிட்டு போகும்போது கை தவறி குழந்தை கீழே விழுந்து செத்து போச்சு. அந்த ஷாக்ல இருந்து அவ மீளவே இல்ல. அடிக்கடி இப்படிதான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடி வந்துருவா. என்ன குழந்தைய இங்கதானே தவற விட்டா. ட்ரெயின்ல ஏறும்போது பாத்து ஏறணும். இல்ல கீழே விழுந்து செத்து போயிடுவேன். பாய். பைத்தியம் போல இருக்குடா. எனக்கு தெரியாது. வந்தமா ட்ரெயின் ஏறினமா பூவை வித்தமா போனமான்னு இருக்கணும். தேவையில்லாத கதையெல்லாம் பேசிட்டு இங்க நிக்காத. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏன் மல்லி, குழந்தை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? அவன் நல்லா தூங்குறான். இருந்தாலும் தனியாவ விட்டுட்டு வர்றது? 24 மணி நேரம் குழந்தை பக்கத்திலே உட்காந்துருக்க முடியுமா? ஒரு ஐடியா சொல்றேன். உடனே போய் உன் விருப்பத்தை சொல்லு. சம்மதம்னா சந்தோஷமா சேர்ந்து வாழுங்க. டேய், பொண்ணுங்க மனசு அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுடா. கூடி வரும்போது செஞ்சு முடிச்சிடணும். கல்யாணமா இருந்தாலும் காதலா இருந்தாலும். நீங்க கூப்பிட்ட உடனே நான் வந்தல்ல, அந்த மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. உன்னை கட்டிக்குவாள்ல? அது என்ன எதை நம்பி வருவா? நான் மட்டும் எதை நம்பி வந்தனா? என்ன எந்த அளவுக்கு உனக்கு பிடிச்சிருந்ததுன்னு நான் சொல்லட்டுமா? சும்மா இருங்க, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? அப்புறமா பேசிக்கலாங்கிற. அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. ஆமா, நம்ம இப்ப எதுக்கு சவுறு ஏறி இருக்கோம்? வேற வழி இல்லாம தான். பின்னாடியே வா. பார்த்து இறங்கு, உடஞ்சிட போற. இப்பதான் எழுத்துக்கூட்டி படிக்கிறா போல இருக்கு. பேனர்லையா? மணி ஆகுதுமா, கை வலிக்க போகுது. சாப்பிட்டு தூங்குமா, காலையில பாத்துக்கலாம். இந்த இப்ப முடிஞ்சிருமா? ஜோசப் வாடகை கேட்டு வந்திருந்தாரு. வாடகை நான் கொடுத்துடுறேன். அந்த ஆளு இது வரைக்கும் கோவமா பேசினதே இல்ல. இன்னைக்குதான் அப்படி ஆயிடுச்சு. அந்த ஆளுக்கு புரிஞ்சிடுச்சு போல இருக்கு, நம்மளால வாடகை கொடுக்க முடியாது. அது முடிவு பண்றதுக்கு அவர் யாரு? நாளைக்கு காலையில் நானே கொடுத்துடுறேன். போர்டு எழுதி முடிச்சிட்டியான்னு பார்க்கலான்னு வந்தம்மா. ஏன்னா கட்சிக்காரங்க காலையிலேயே ஆபீஸ்க்கு வந்துருவாங்க. ஒண்ணு மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு, அதுவும் ராத்திரி முடிச்சிடுறேன். நல்லா இருக்குமா? யாரு? நேத்து கூட என் பொண்ணுகிட்டயும் பொண்டாட்டிகிட்டயும் சொல்லிக்கிட்டு இருந்தா லட்சுமியை பார்த்து கத்துக்கோன்னு. சும்மா ஐஸ் வைக்காதீங்க. பொய் சொல்லலம்மா, உண்மையதான் சொல்றேன். அவங்களுக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சீரியல்ஸ் பார்க்க தான் நேரம் சரியா இருக்கு. இந்தாங்க, இது கொஞ்சம் வச்சுக்கோங்க. அட, என்னம்மா இது? வேணும் அங்கிள், இது வித்து தாங்க. காலையில கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நாளைக்கு அம்மா கிட்ட கொடுத்தா போதும். முதல்ல இதை கழுத்துல போடுமா. அர்ஜென்ட்டா பணம் தேவைன்னா அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன். அந்த பேச்செல்லாம் இருக்க கூடாது. இத வித்து கொடுக்குறீங்க, காலையில உங்க வாடகையை தந்துருவேனா? லேடிஸ் ஃபேன்சில ஒரு அழகான முத்து மாலையை பார்த்து வச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னம்மா இவ இப்படி பேசுறா? சரி சரி சரி, நான் நோ ஏற்பாடு ஃபீலிங், நோ பண்றேன். ஃபீலிங். கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. அப்புறம் பேனர் எடுத்துட்டு போக காலையில ஆள் அனுப்புங்க. சரிம்மா.
அப்புறம் இந்த கேக்கு. அப்புறம் பிஸ்கெட் வாங்கிக்கிறேங்க. என்னங்க வேணும்? லக்ஷ்மி வேணும். லக்ஷ்மியா? அதெல்லாம் நாங்க விக்கிறது இல்லையே. இந்த நக்கல்லாம் வேண்டாம், அவளை கொஞ்சம் கூப்பிடு. கேட்ட உடனே நீட்டுறதுக்கு நான் என்ன பேக்கெட் போட்டா வச்சிருக்கேன்? உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? அவசியம் என்ன சம்பந்தம் தெரியணுமா? சாரி, என்ன சம்பந்தமா இருந்தாலும் இப்ப கூப்பிட முடியாது. உள்ள அவளுக்கு நிறைய வேலை இருக்குப்பா. சும்மா மூஞ்ச பார்க்காம வர்றவங்களுக்கு என்ன வேணும்னு கேளு. ஒரு நிமிஷம் நில்லு, போய் லக்ஷ்மியை கூப்பிட்டு வா. நில்லு சந்தியா, லக்ஷ்மியை கூப்பிட தேவையில்லை. ஹலோ, நீங்க கூப்பிட சொல்லும் போது கூப்பிடுறதுக்காக இவனை நான் வேலைக்கு வைக்கல. அப்புறம் கண்ணுக்கு அழகா ஒரு பொண்ணு வேலை பார்க்க வந்துடக்கூடாது, உடனே தொல்லை கொடுக்க வந்துருவீங்களே. மரியாதையா வெளில போடா. என்ன பண்றீங்க? அது உடைஞ்சிரும். அதுவா உடைஞ்சிரும். அடிக்காத, கூப்பிடுறேன், இப்பவே கூப்பிடுறேன். அடியா சந்தியா. என்னங்க? அடி உன்னலடி லட்சுமி, நீ தள்ளிப்பா. ஒருத்தன் சொந்த வீட்லயே தூக்கு மாட்டி சாக போறேன்னு சொன்னா அவன் கிட்ட என்ன சொல்லணும்? எனக்கு அவன் யாரு என்னன்னே தெரியாது, அதனால நான் எதுவும் சொல்ல முடியாது. சொல்லணும். சொந்த வீட்லயே தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போனா பேய் வீடுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லணும். இப்பதான் இந்த பேக்கரி ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு. ஆனா கண்ட கண்ட ரவுடிங்க இங்க வந்து பொறுக்கித்தனம் பண்ணா அப்ப என்ன நடக்கும்? வியாபாரம் குறையும், கடையை இழுத்து மூடணும். இந்த கடையை மூடிட்டு போறதுக்காக உன்னை நான் வேலைக்கு வச்சேன். உன்னை பார்த்தே ஆகணும்னு ஒருத்தன் அங்க நிக்கிறானே, யார் அவன்? இப்பவே போ, மேற்கொண்டு பிரச்சனை பண்ணாம இங்கிருந்து போ சொல்லு. ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. என்னவா? உனக்கு வேற எங்கேயும் வேலை கிடைக்கலையா? போய் போய் எங்க மாட்டிட்டு முழிக்கிற? அப்ப வேற வேலை வாங்கி கொடுங்க. அதுக்கு நான் எங்க போறது? முடியாதல்ல? அப்ப இந்த வேலையை என்ன நிம்மதியா செய்ய விடுங்க. பார்க்கணும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்குள்ள வேற இடம் இருக்கு. சும்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டு நானே குடும்ப கஷ்டத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதையும் கெடுத்து விட்டுறாதீங்க. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் உங்க முதலாளி தான். சும்மா பார்க்கணும் தான் சொன்னா அதுக்குள்ளேயே உங்க முட்டாள் முதலாளி. ஏன் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு நிக்கிற? இனிமே உன்னை பார்க்க வரமாட்டேன். இந்தா, இதை கொடுக்கதான் வந்த, வச்சுக்க. ஹலோ, என்னது? ஒரு வயசு பொண்ணோட கழுத்துல ஒரு குண்டுமணி அளவாக தங்க இருக்கணும். போட்டுக்க. போட்டுக்கிறேன், ஆனா ஒரு உண்மையை சொல்லணும். என்ன? உழைச்ச காசுல தான் இதை வாங்கினேன்னு என் தலையில அடிச்சு உங்களால சத்தியம் பண்ண முடியுமா? இல்லல்ல, அப்ப எனக்கு வேண்டாம். கனவுகளாயிரம் கண்ணில் வந்தது உன்னாலே, அது உன்னாலே, அது உன்னாலே, என கண்டில் கட்டிய தேவதையே. மனதுக்குள் ஆயிரம் எண்ணம் வந்தது உன்னாலே, அது உன்னாலே, அது உன்னாலே, நெஞ்சினில் கொட்டிய மன்மதரே. பகலும் இரவும் உந்தன் வழியில் இவை போல் வந்தாய் எந்தன் விழியில். கனவுகளாயிரம் கண்ணில் வந்தது உன்னாலே, அது உன்னாலே, அது உன்னாலே, என கண்டில் கட்டிய தேவதையே. நிலவின் அழகை போலே நீயும் வந்தாய் என்னுள், எந்தன் தாயை போல வந்தாய் பெண்ணே நீ. மழையும் வெயிலும் கூட சுகமாய் போனதின்று, அமுதம் போல எந்த நெஞ்சில் வந்தாயே.
இளம் பெண்ணே இணையும் நாள் வரும். அடி நீ எந்தன் வரம் தான் என்பேன், அது உன்னாலே என அன்பில் கட்டிய தேவதையே. மனதுக்குள் ஆயிரம் எண்ணம் வந்தது உன்னாலே, அது உன்னாலே, அது உன்னாலே நெஞ்சினில் பொட்டிய மன்மதனே. மனதில் ஏதோ தொல்லை, எதுவும் நினைவில் இல்லை, எல்லாம் உன்னாலே. அழகில் உன்னை போல உலகில் எவளும் இல்லை, அமுதே கனியே என்று சொல்வேன் தன்னாலே. உன்னிடம் நீ பறித்தாயே நினைவை என்னிடம். இனி உன்னோடு இல்லை மண்ணோடு, அது உன்னாலே என்னை நெஞ்சினில் முட்டிய மன்மதனே. கனவுகளாயிரம் கண்ணில் வந்தது உன்னாலே, அது உன்னாலே, அது உன்னாலே என்னை அன்பில் கட்டிய தேவதையே. மனதுக்குள் ஆயிரம் எண்ணம் வந்தது உன்னாலே, அது உன்னாலே, அது உன்னாலே நெஞ்சினில் பொட்டிய மன்மதனே. பகலும் இரவும் உந்தன் மடியில், இவை போல் வந்தாய் எந்தன் விழியில். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல பெக் அடிச்சா அதுல கிடைக்கிற சுகமே தனி. அப்போ ஒரு ஆஃப் வாங்கிடுவோமா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த தொட்டி சசியும் குள்ளனும் பங்குக்கு வருவாங்க, நம்ம குடுக்கவே கூடாது. உழைச்சு பழக்க வரமாட்டானுங்களா, ஆனா குடிக்க வருவானுங்க. ஓசியில குடிச்சு பழக்கம் ஆயிடுச்சுன்னா டெய்லி வருவானுங்க. என்ன என்ன பிரச்சனை? யாரா நீங்களா?
அயோக்கிய ராஸ்கல் என்னடா ரோட்ல கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நாங்க எந்த பிரச்சனையும் பண்ணல, எல்லாம் இவனுக்கு தான். போடா போடா போய் வண்டியில ஏறு. நீ என்னடா பெரிய இவனா? போடா வண்டியில ஏறு. வண்டியில ஏறா ஏறான்னு சொல்றல்ல. சார் எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க சார். அவங்க எங்களுக்கு யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன கூட பார்த்தது இல்ல. ஒண்ணும் தெரியாத பொண்ணு, ஆனா 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சுத்திக்கிட்டு இருப்பாங்க இல்ல? அவன் தெரியாதுன்னு சொல்றாங்க, சும்மா அடிக்கிறத நிறுத்துங்க. நீ என்னடா சொல்ற? கைய விடுறா. கைய விடலன்னா மூட்டுக்கு மூட்டு பேத்துருவேன். மூட்டை பேக்குறதுல பேர் எடுத்தவன். சார் சார் அடிக்காதீங்க சார். சார் விடுங்க சார். முளைச்சு 3 இலை விடுறதுக்கு முன்னாடியே நீ எல்லாம் 3/4 இன்ச்சு கத்தி எடுத்துட்டு போற வரவங்களை மிரட்டி காசு பறிச்சவன் தானடா. நில்லுமா, எங்கம்மா போற? நில்லுமா, எங்கம்மா போற? சித்தப்பா. சித்தப்பாவா? யாரோட சித்தப்பா? என்னோட சித்தப்பா. சரி போ. தேங்க்ஸ். நீ என்னங்க? அது இவங்களை எனக்கு நல்லா தெரியும். நீ அப்படி வா. உனக்கு என்ன இவனுங்க கூட எல்லாம் பழக்கம்? ட்ரெயின்ல போகும்போது பழக்கம். ரொம்ப பழக்கமோ? டெய்லி ட்ரெயின்ல மீட் பண்ணுவோம். பாவம், கரணமே இல்லாம யாரோ அடிச்சிட்டாங்கன்னு தான் இடியாப்பான்னு சொன்னாரு. இடியாப்பமா? பட்ட பேரு. மல்லியோட ரைட் ஹேண்ட். கூடதான் இருந்தாரு. போலீஸ் வந்த உடனே ஓடி போயிட்டாரு. மல்லியையும் கோயாவையும் புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே உங்க ஞாபகம் வந்தது சித்தப்பா. அதனாலதான் நான். விட்டுடுறீங்களா? எஸ்ஐ சார், அவங்கள வெளியில விடுங்க. ஓகே சார். ஏய், வெளியே வாயா. இன்னொரு வாட்டி மாட்டினீங்கன்னா யாரு சிபாரிசு பண்ணாலும் விட மாட்டேன். புரிஞ்சதுல? சரிங்க சார். சித்தப்பா, போயிட்டு வரேன். மல்லி மாதிரி பயங்கரமான ஒரு ரவுடிக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர்றது, அவனை ஜாமீன்ல கூட்டு போறது, எங்களுக்குள்ள வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் லட்சுமி சொல்றது நம்புற மாதிரி இல்ல. எனக்கு தெரியும். எல்லாத்தையும் கிளியரா விசாரிச்சுட்டேன். இவங்களோட பழக்கம் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான பழக்கம் இல்ல. அண்ணி, நீங்க அண்ணனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அந்த மாதிரி இல்ல இது. அண்ணனுக்கு ஊர்ல ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனா இந்த மல்லி அப்படிப்பட்டவன் கிடையாது. அவனால பாதிக்கப்பட்ட எவனாவது எப்ப வேணாலும் போட்டு தள்ளலாம். சந்தேகமே இல்ல, கண்டிப்பா நடக்கும். படிப்புல அவ வீக்குனாலும் படம் வரையறதுல அவ ரொம்ப கெட்டிக்காரி. அப்படிதான் உங்க அண்ணன் சொல்வாரு. வீட்டுல இருக்கிற எனக்கு இவ சொல்றத நம்பறத தவிர வேற வழி இல்லையப்பா. அந்த குழந்தை தான் இவங்களோட லவ்வுக்கு காரணம். உனக்கு அந்த குழந்தை மேல இருக்கிற பாசம் அவனுக்கு கிடையாது. சொந்த பந்தத்தோட அருமையெல்லாம் அவனுக்கு தெரியாது. நல்ல அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி இருந்தா குழந்தைய விற்க தயங்க மாட்டான். குழந்தைய வித்து பணம் சம்பாதிக்கிற புரோக்கர்களை பத்தி பேப்பர்ல படிச்சது இல்லையா? நான் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். குழந்தை மட்டும் இல்ல, நல்ல விலை கிடைச்சா அவ உன்னையும் சேர்த்து வித்துருவா. நான் இப்ப உனக்கு சொல்றது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதான் உண்மை. அம்மாவுக்கு இருக்கிற ஒரே துணை நீதான். அதை மறந்துடாத. சத்தியம் பண்ணு. இனிமே அவனை பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. நாங்க இப்போ வந்துடுறோம். நீ அங்க இருமா. வாங்கடா. என்னாச்சு? என்ன எல்லாரும்? இடியாப்பா எங்க வேகமா போறாரு?
என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன். அது மல்லி காலையில டீ போட கடையில இருந்து பால் வாங்கிட்டு வந்தப்போ நேத்து சாயந்தரம் குழந்தைய பால் கொடுக்க வந்து கொடுத்துட்டு போனாரு. திரும்ப வரும்போது ராத்திரி ஆயிடுச்சு. அப்ப குழந்தை நல்லா தூங்கிட்டான். காலையில நானே குழந்தைய கொண்டு வந்து தரேன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து குழந்தைய தூக்கின்னு போயிட்டான். இப்ப காலையில பார்த்தா குழந்தைய காணோம். குழந்தைங்க, எனக்கு குழந்தைய பார்க்கணும். குழந்தைங்க எனக்கு தெரியாது. நீங்க சொல்றத நான் நம்பவே மாட்டேன். உங்களுக்கு தெரியாம அந்த குழந்தை எங்கேயுமே போயிருக்காது. குழந்தை வித்து நல்ல காசு கிடைக்கும்னு சொன்னது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க, குழந்தை வித்துட்டீங்களா? ஐயோ மல்லி, பார்த்து என்ன வார்த்தை பேசுற? அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் பேத்துருவேன். வாய்க்கு வந்தபடி பேசுற ஓட்ட மல்லி விடுனா. செந்தில் வழி வேலவர் சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினை ஓட இங்கு தஞ்சாவூர் தங்க வெள்ளி குஞ்சரங்கள் பாட ஆறுமுக வேலவர் சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினை ஓட இங்கு தஞ்சாவூர் தங்க வெள்ளி குஞ்சரங்கள் பாட. என் கேர்ள்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அவங்க தலையில வச்ச பூ கூட வாடி போச்சு. எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சீங்க? இது மார்கழி மாசம், பிசினஸ் ஆக ஓகன்னு ஓடுற நேரம். இனி குழந்தை கிடைச்சாலும் சரி கிடைக்கணும் சரி, என் வண்டியை தர மாட்டேன். நீ தப்பா எடுத்துக்க கூடாது. நானும் காலகாலத்துல 4 காசு சம்பாதிச்சு ஒரு வீடு வாசல்ல செட்டில் ஆகணும்ல. பொள்ளாச்சில இருந்து நம்ம அண்ணாச்சிகளை வந்து மடமடன்னு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு சாயந்தரத்துக்கு என்னப்பா வச்சிருக்கேன்னு கேட்பாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னோட கேர்ள்ஸ் அவங்க முன்னாடி காட்டுவேன். என் கேர்ள்ஸ பத்தி பேசுற எனக்கு கெட்ட கோவம் வரும். இங்க பாருங்க, என் கேர்ள்ஸ பத்தி நான் தற்பெருமா அடிச்சுக்கல. 2 ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்தா இவங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரியே தெரிவாங்க. இங்க பாரு, 1 இன்ச் பவுடர் ஏத்தி அடி, அப்பதான் நீ இளமையா தெரிவேன். கத்துற பவுடர் போட்டதுக்கு அப்புறம் போயிருவாளுங்க. ஃபுல் பாட்டில 2 முட்டையும் கொண்ட எடுத்துக்கோறா. என் வீட்டுக்காரரு பைக்ல என்ன வச்சு கூட்டிட்டு போகும்போது கெட்டியா புடிச்சுக்கோன்னு சொல்லுவாரு. இடத்துல பொட பொறுக்கி நானே மனசு நொந்து போய் சொல்றேன். இவன் இதே கதையை எத்தனை தடவை தான் சொல்லுவேன்? நான் எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லுவேன்டா. கட்டி பிடிச்சுக்கிட்டு போகும்போது என்ன பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? ஏய் மேரி, சந்தன கட்ட மாதிரி இருக்கேடின்னு சொல்லுவாரு. சாணி நாத்து அடிக்குது. இழிக்கிறத நிறுத்துங்கடி. உங்களுக்கும் என்ன மாதிரி வயசாகும் போது சோப்பு பவுடர் வாங்கி தரத்துக்கு இவனுங்க யாரும் இருக்க மாட்டானுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமே கணக்கு முடிச்சுட்டு தான் கொடுக்கணும். 6 பரோட்டா, 2 முட்டை, 1 பீஃப், மொத்தம் 112 ரூபா 50 காசு ஆச்சு. எல்லாத்தையும் எவ்வளவு சாப்பிட்டான்? வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்திட்டு இருக்கவனுக்கு காசு ஏது? அது உனக்கு தேவையில்லாத விஷயம்டா. பணத்தை எடுத்துட்டு மீதியை கொடு. மறுபடியும் 500 ரூபா. டேய் பசங்களா, நீங்களும் உழைச்சு சம்பாதிக்க ட்ரெயின்ல போறீங்க. ஆனா இவன் வேலை வெட்டிக்கே போக மாட்டேன்னு சபதம் எடுத்து சும்மா சுத்திட்டு இருக்கிறவன் இப்ப 500 ரூபா நோட்டை அசால்ட்டா வீசுறான். இன்னைக்கு காலங்காத்துல இவங்க வந்து சரக்கு அடிச்சான், அப்பவும் 500 ரூபாய் வீசுனான். ஒருவேளை இவன் அந்த குழந்தைய கொண்டு போய் வித்திருப்பானோ? தேவையில்லாத பேசினா குத்தி கிழிச்சிருவேன். அப்புறம் உனக்கு இவ்வளவு காசு எப்படி சொல்றா? சொல்றா கிட்ட வராதா? கிட்ட வந்தா கடவுளே, நான் யோசிச்சது சரியா போச்சே. நீ சொங்க எடுத்துருவேன். குழந்தைங்க குழந்தைங்கடா. குழந்தைய கொடுத்துட்ட. யாரு? சிஐ பாரதன். ஹலோ, என்னது?
எல்லாரும் இந்த பக்கம். தேவைப்பட்டா வந்து பார்த்து தானே சார் ஆகணும். ஒரு நிமிஷம் இப்படி வர முடியுமா சார்? நான் ஸ்கூட்டர் நடந்துகிட்டே பேசலாம். ஏன்னா எல்லாத்தையும் உங்க முன்னாடி பேச முடியாதுல்ல. குழந்தை எங்க? எந்த குழந்தை? என்கிட்டயே உங்க தப்பாட்டத்தை ஆடுறீங்க பாத்தீங்களா? எனக்கு நினைவு தெரிஞ்சு என் காலனிக்குள்ள இதுவரைக்கும் போலீஸ் நுழைஞ்சதே இல்ல. உள்ள வரதுக்கும் நாங்க விட்டதில்ல. இதுக்கு முன்னாடி கேஜி மேத்யூ டிஒய்எஸ்பி 4 போலீஸ்காரங்களை போட்டு ஒரு ஜீப் அனுப்புனாரு. அந்த ஜீப் எரிஞ்சு கிடக்கிறத பாத்திருக்கீங்களா? அதையெல்லாம் மறந்துட்டு எவனோ ஒருத்தன் கொடுக்கற காசுக்கு ஆசைப்பட்டு நீங்க மோதி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப சொல்லுங்க, குழந்தைங்க. உனக்கு லட்சுமி யாருன்னு தெரியுமா? தெரியும், உங்க அண்ணன் பொண்ணு தானே. அதுக்கு மேல ஒண்ணு சொல்லட்டுமா? மல்லிய கண்ணு முன்னு தெரியாம ஆளை வச்சு அடிச்சதும் நீங்க தான். ஆமா, நீ நினைச்சது சரிதான். அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? காதல் கல்யாணம்னு சொல்லி அவ பைத்த நிரப்பி நடு ரோட்ல விட்டுட்டு போலான்னு பாக்குறானா? சார், இந்த காதல்ங்கிறது தெய்வத்தோட கல்யாண புரோக்கர் சார். நீங்களும் நானும் நினைச்சா பிரிச்சிட முடியாது. அந்த குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்கன்னு நினைக்காதீங்க. மல்லி என்னோட தம்பி, அவன் நினைச்சது நடந்தாகணும். சார் சும்மா முறைச்சு பார்க்காம குழந்தை எங்கன்னு சொல்லுங்க. குழந்தை என்கிட்ட இல்ல. பின்ன டவுன்ல அனாதை இல்லத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கேன். பேரண்ட்ஸ் போய் கேட்டா மட்டும்தான் குழந்தைய கொடுப்பாங்க. ஓ, அது சரி. வண்டி ஏடுற மடையா. அப்போ கிளம்புறேன், பார்க்கலாம். யார் யாது? ஏய், யாருன்னு கேக்குறல்ல? இங்க ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்க, போய்கிட்டே இருக்கியா? அட பாடுறா நம்மகிட்டயே. என்னடா குசும்பா? கேட்டு கேட்டு போவோம். என்ன கேப்பீங்க? வேணுமா வேணுமான்னு. என்ன வேணும்னு? மீசக்காரன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க பேர் என்ன? விருமாண்டி. அத குடுத்துட்டு போ. அண்ணா, உங்களுக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கா? அப்பாரா இந்தாங்க. அப்படியே கொடு. தொட்டுக்கு எதுவும் கேட்காதீங்க. வேணும்னா அந்த பொண்ணை தொட்டுக்குங்க. தொட்டுக்கிறேன். உங்க வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் இதுக்கு தேவையில்லாம தொந்தரவுக்கு நான் அந்த பக்கமா இருக்கேன். கொஞ்சம் வேகமா தோறடா. அது எப்படி குடு? வாட்ச்மேன் அவரோட உடம்போட சூட்டை தணிச்சிட்டு இருக்காரு. இது என்ன? இது அவரோட கம்பு. வேகமா ஓடடா. இப்ப அந்த பூட்டு திறந்துருச்சுன்னா உங்க அப்பன் பேரு லாக் பாஸ்கர் தான். இல்லன்னா உங்க அம்மா உங்ககிட்ட அந்த பேரை சொல்லி ஏமாத்திருக்கான்னு அர்த்தம். அந்த பேர் இல்லன்னா உங்க அப்பன் பேர் என்னவா இருக்கும்? ராமையாவா இருக்குமோ? ஒருவேளை சூழகிருப்ப. ஏய், பூட்டு திறந்துருச்சு. அப்ப உங்க அப்பன் பேர் லாக் பாஸ்கர் தான். ஒருவேளை உங்க அப்பன் பேர் தெரிஞ்சு போச்சு. எங்க அப்பன் பேர் என்னவா இருக்கும்? நீங்க இரு. சரி. நீங்க இருந்து பாத்துக்க. நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். நான் தனியாவா? வேணா நீ போயிட்டு வா. நாங்க 2 பேரும் இங்க இருக்கோம். என்னைய போ சொல்றேன். அது சரியா வராது. நீ இங்க இரு, நாங்க 2 பேரும் நான் தனியாவா? நீ மட்டும் இங்க இரு. நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். வா போலாம். என் பின்னாடி எப்போ ஒருத்தர் இருக்கணும். பொண்ணுங்கெல்லாம் சும்மாவே படுத்திருக்காங்களே. இவங்களா என் கம்பெனில சேர்ந்திருந்தா தூங்கி பொழுத கழிக்கிற இந்த நேரத்துல எவ்வளவு சம்பாதிக்க வச்சிருப்பேன். அட்ரஸ் போன் நம்பர் கொடுக்கட்டுமா? விருப்பம் இருந்தா கான்டாக்ட் பண்ணுவாங்கல்ல. போலீஸ் கிட்ட தான் பேசணும், பரவாயில்லையா? அப்ப அட்ரஸ் போன் நம்பர் கொடுக்க வேண்டாம். நீ வேலையை பாரு. இங்கதான் இருக்கியாடா? டேய், இங்கே சும்மா உட்காந்துட்டு இருந்தா எப்படிடா? குழந்தைய கூட்டிட்டு போய் அவ கண்ணுல காமிச்சிட்டு வாயேன். என்ன இருந்தாலும் பாவண்டாவ. போயிட்டு வா. இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. என் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அவ தெய்வம் எனக்கு வேண்டாம். உலகத்துல இவ மட்டும் தான் பொண்ணா? இப்படியே நினைச்சிட்டு உன்னை தேடி பொண்ணுங்க பறந்து வருவாங்க. அக்கா, யாருடி? அவளே வந்துட்டா. அக்கா, குழந்தைங்க உள்ள இருக்கு. பெத்த தாயே மிஞ்சிட்ட போ. குழந்தைய மட்டும் தானே பார்க்க வந்த. ஏய் நில்லு. நீ ஒன்னும் குழந்தையெல்லாம் தூக்க தேவையில்லை.
ஏய் உன்னை யார் கூட்ட சொன்னது அவளை போக சொல்லு. நான் ஒன்னும் போய் கூட்டின்னு வரல. வீட்டுக்கு முன்னாடி நின்னு அழுதுட்டு இருந்தது. கேட்டப்ப குழந்தை இங்க இருக்குன்னு சொன்னா பொய் சொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. மல்லி சார், நாங்க கொஞ்சம் வெளியில போறோம். 2 பேரும் கட்டி பிடிப்பீங்களோ இல்ல சண்டை போட்டுக்குவீங்களோ, ஆனா ஒரு முடிவுக்கு வந்துருங்க. வெள்ளங்கமா எதுவும் பண்ணிராத, உதப்பேன். வாடி வாடா. என்ன வேணும்டி உனக்கு? என்ன அடிங்க, அடிச்சு கொல்லுங்க. உங்களை மாதிரி என்னால கோவப்பட முடியாது. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. ஏய் லக்ஷ்மி, டேய் அவன் நெத்தியில நச்சுன்னு ஒரு முத்தம் கொடுறா. ஏடா இப்படி பறக்குற? என்னடா பண்ண? வாழ்வில் வெளிச்சம் மலரின் சுவாசம் நீ